Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 3 1 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக 1 மார்க் ப்ராக்டிஸுக்காக குவிஸ் டைப்பில் நம்ம 1 மார்க் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக, ஆல்ரெடி புக்கில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கூகுள் ஃபார்ம் டைப்பில் குவிஸ் மாதிரி கொடுப்போம். அதில் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த உங்களுக்கு லிங்க்கு நான் கொடுக்குறேன்னு, அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த புது பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த 4th சாப்டரோட 1 மார்க் வரும். இப்போ இங்கே நேம்னு வந்த உடனே நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் 1 மார்க் கொஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஏபிசிடின்னு. நம்ம புக்கில் 1 2 3ன்னு படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து சி அப்படின்னா நீங்கள் சியை கிளிக் பண்ணணும். அதேமாதிரி செகண்ட் சம் போடுறீங்க, அதோட ஆப்ஷன் வந்து பின்னு உங்களுக்கு தெரியும்னா பிஏ கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் சம் போடுறீங்க, அதுக்கு தேர்டு தான் ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சிஏ கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் 4th சம் போடுறீங்க, அதில் ஆப்ஷன் ஏ அப்படின்னு தெரிஞ்சால் ஏ கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 5th சம் போட்டுருக்கீங்க, அதில் ஆப்ஷன் பின்னு தெரிஞ்சால் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு 20 நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒன்று வரும். அந்த சப்மிட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போது வியூ ஸ்கோர்னு சொல்லிட்டு சொல்லும். நீங்கள் வியூ ஸ்கோர் அழுத்தினீங்கன்னா, நான் 5 தான் அட்டன் பண்ணேன், 5மே எனக்கு ரைட்டு, அதனால் என்னோடய மார்க் வந்து 20க்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தப்பு இருந்துச்சுன்னா எது தப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அது காட்டும், இது இந்த இடம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5மே ரைட்டாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு 6லேருந்து நான் அட்டன் பண்ணவே இல்லை பாருங்கள். அப்போ அதனால் 6 என்ன பண்ணிடுச்சுன்னா, நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைன்றதுனால ட்ரை அகெயின், திருப்பி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு 0 மார்க்கு தான் அப்படின்னு சொல்லுது. 7 ட்ரை பண்ணல நீங்கள். இன்கேஸ் தப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி 0 மார்க்குன்னு காட்டும். கீழே உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்கும், ட்ரை அகெயின் சொல்லிட்டு. இந்த மாதிரி 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் சாப்டர் வைஸாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் 4th சாப்டர் தரேன், இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது 4th சாப்டருடைய 1 மார்க்குடைய குவிஸ் ஸ்டைல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.